என்ன எனக்கு ஒரே கனவாவே வருது. பயமா இருக்கே, தூங்கவே முடியல. எத்தனை தடவை புரண்டு புரண்டு படுக்கிறது. ஓ, ஏசி ஆஃப் ஆயிடுச்சா? யார் அது ஏசி கம்மியா வச்சது? ஐயோ கடவுளே, இன்னைக்காச்சும் நல்லா நேரமா தூங்கி லேட்டா எழுந்திருக்கலாம்னு நினைச்சேன். கென் கென் கொஞ்சம் திரும்ப. நீதான் ஏசி ஆஃப் பண்ணியா? கென் கென் கொஞ்சம் திரும்ப. கென் ஏசியை நீதான் ஆஃப் பண்ணியா? நான் நேற்று ராத்திரியே சொன்னேன்ல, நான் நேரமா தூங்கி நான் லேட்டா எழுந்திருக்கணும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஏன் கென் எப்படி பண்ற? ஏசியை நீ ஆஃப் பண்ணிட்டியா? சொல்லு பார்பி. என்ன என்ன வாட் ஹேப்பன் பார்பி? தூங்கவே விட மாட்டேங்கிற, என்ன ஆச்சு? ஆமா, ரொம்ப குளிரா இருந்துச்சு, அதனாலதான் நான் ஏசி ஆஃப் பண்ணேன். ஏதாவது பிரச்சனையா உனக்கு? ட்ரீம் வருது, நான் என்கிட்ட சொல்லலாம் இல்ல, ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ இல்ல கென், எனக்கு என்னன்னே தெரியல. கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் முழிச்சு பார்த்தா நீயும் ஏசி ஆஃப் பண்ணிட்ட. ஓகே, எழுந்திருச்சு உட்காருவோம். என்னால முடியலையே, அந்த கனவுல இருந்து என்னால மீளவே முடியல. ரொம்ப மைண்டு அப்செட்டா இருக்கு. என்ன பண்றது? ஆஃபீஸ்க்கு நான் இன்னைக்கு லேட்டா போகணும் அப்படின்னு தான் முடிவு செஞ்சேன். நேரமா தூங்கி லேட்டா எழுந்திருக்கலாம் நான் நினைச்சது ஒரு தப்பா? இந்த கென் மட்டும் எப்படி சந்தோஷமா தூங்குறத பாரு, ஜாலி தான். என் கென், உனக்கெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு இல்லையா? ஏசியை ஆஃப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நானும் நல்லா தான் தூங்கியிருப்பேன். 6 மணி தான் ஆகுது, இவ்வளோ நேரத்திலே இப்ப நான் எழுந்திருச்சுட்டேன். ஓகே. ஓ நோ பார்பி, ஏன் இப்படி காலங்காத்தால புலம்பி தள்ளுற? தூக்கம் தானே பார்பி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ. லீவ் போட்டுட்டு நல்லா நிம்மதியா தூங்கு. உன்னை யார் கேட்டா? நல்லா நிம்மதியா தூங்கு பார்பி. போ, வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கு. ரிலாக்ஸ்டா தூங்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க போறதில்ல. ஏசிய நான் கம்மியா ஏன் வச்சேன் அப்படின்னா, ரொம்ப குளிரா இருந்துச்சு, உனக்கு அப்புறம் சளி பிடிச்சிடும், ஏசி உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நான் நினைச்சுதான் ஆஃப் பண்ணேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆமா கென், ஆமா, நான் புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏன் பேச மாட்ட? ஏசி ஆஃப் பண்ணதும் இல்லாம நல்லா திமிரா பேசு. உன்னை நான் அட்டி வெளுக்க போறேன் பாரு கென். எனக்கு இப்போ தூக்கம் மறுபடியும் வேணும். எனக்கு தூங்கணும், மறுபடியும் தூங்கணும். எனக்கு தூக்கம் வருமானே எனக்கு தெரியல. எனக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடவே முடியாது. நீ ஆபீஸ்க்கு போவல? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு பார்பி. நீ எனக்கு தூங்கு. நான் வேணா ஆபீஸ்ல சொல்லி உனக்கு லீவ் போட சொல்லிடுறேன். நீ தூங்கு. ஆஹா, தூங்கிட்டேன் அப்படின்னா பணம் வந்துடுமா? அடுத்த வாரம் நமக்கு மேரேஜ், ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு பார்பி. சரி சரி, கொஞ்சம் நகரு, நான் எழுந்திருக்கிறேன். எனக்கும் தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு பாரு. உனக்கு கிட்ட கனவு வந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு தூங்குனீன்னா உனக்கு ரிலாக்ஸ்டா தூக்கம் வரும். நீ பாட்டுக்கு கனவுல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி போய் எழுந்திருச்சு என்ன திட்டாத. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். இன்னும் மேரேஜுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கவே இல்லை கென். இந்த வாரத்துடைய இறுதியில நம்ம போய் வாங்கினாதான் கரெக்டா இருக்கும் கென். சீக்கிரமா நம்ம 2 பேர் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமா, கண்டிப்பா போலாம் பார்பி. இந்த வீக்கெண்ட் நமக்கு அதுதான் பெரிய வேலை. சரி நகரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். வந்ததுக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். நான் நேற்றுக்கும் பார்த்தேன்னா நான் லேட்டா வந்ததுனால எனக்கு பாடி டயர்டா இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சா இவ 6 மணிக்கே எழுப்பி விட்டுட்டா. ஆபீஸ்க்கு போகணும், நிறைய ஒர்க் வேற இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு மேரேஜ். எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஓகே தான். இந்தியால என்னுடைய சிஸ்டர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கல்யாணத்துக்காக. அவங்க எல்லாருமே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நாம 2 பேரும் தான் இன்னும் ரெடியே ஆகல. கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நாம இன்னும் எதையுமே ரெடி பண்ணிக்கவே இல்லை. ஞாபகம் இருக்கா கென்? சீக்கிரம் கொஞ்சம் வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வா, நானும் போகணும். போயிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கேன். சீக்கிரம் கொஞ்சம் வெளியில வா. சரி பார்பி, நான் குளிச்சுட்டேன்,
நான் ரெடி ஆயிட்டேன், ஓகேவா? நீ அதை நினைச்சு புலம்பிட்டே இருக்காத. மேரேஜ் விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிற விட, நான் இந்தியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கால்லயே சொல்லிட்டேன், சரியா? நீ படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காத, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கு. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. இந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கறதுனால இப்ப நல்லா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அடுத்த வாரம் நமக்கு லீவ் கிடைக்கும் மேரேஜுக்கு, சரியா? யோசிச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காத என் செல்லம் இல்லையா? நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, ஏசி ஆன் பண்ணிக்கோ. உனக்கு குளிருமே அப்படின்னு தான் ஆஃப் பண்ணேன், தப்பா நினைச்சுக்காது, ஓகேவா? நான் போயிட்டு வரேன். ஷூ எங்க? ஓகே, பாலிஷ் பண்ணி வச்சது நல்லா தான் இருக்கு. ஓகே, முதல்ல ஒரு ஷூவை மாட்டுவோம். பாலிஷ்டா இருக்கா, தூசா இருக்கா? ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. ஓகேவா பார்பி? எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நான் கிளம்புறேன். ஓகே, ஷூ நான் லேட்டா தான். ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கு, டஸ்ட் எல்லாம் இல்ல. ஓகே, நல்லா இருக்கா ஷூ? ஓகே பார்பி, பாய் பார்பி. பத்ரம், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. அப்படியே வங்கா படுத்து தூங்கிட்டு இருக்காது லூசுத்தனமா, சரியா? பாய் பார்பி, பத்ரம். ஆபீஸ்க்கு போயிட்டு இன்னைக்கு நேரமா வரதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்க கென், சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் கால் பண்றேன். நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது சேஃபா போங்க. பத்ரம் கென். ஓகே, அவருடைய ஷூவை நாம் வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம டாய்லெட் போவோம். டாய்லெட் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் தூங்கினாதான் இப்போ நான் எழுந்திரிச்சு அந்த ட்ராமாஸில் இருக்கிற அந்த கனவு எனக்கு சரியாகும்னு நினைக்கிறேன். அந்த கனவை நினச்சாலே எனக்கு இப்போது பயமாக தான் இருக்குது. கடவுளே, ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் கொடுக்குறீங்களோ? எங்களுக்கே அடுத்த வாரம் மேரேஜ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இப்படி கெட்ட கனவெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களே, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. அப்பா, எப்படியோ டாய்லெட் போயிட்டு வந்தாச்சு. இப்போ படுத்து ஒரு தூக்கம் போடுவோம். இப்போ தூங்கினாதான் மதியானத்துக்குள்ளே எழுந்திருக்க முடியும். ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த டிஎல் ஒர்க்கே ஆகாதுப்பா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக தூங்குவோம். என் பெட்ஷீட் எங்க? ஏசியை ஃபுல்லாக வச்சாச்சு, நல்லா குளிருது. என் பெட்ஷீட்டை நல்லா போத்தி தூங்க வேண்டியது தான். அலாரம் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அலாரம் அடிக்கட்டு, தூங்கலாம்.